ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் தோன விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது ரெகுலேஷன் 2020 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸி நாட் ஏசி. வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி. இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் தோன விகாஷ். இந்த சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். இது யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தவங்க. பொதுவாக நம்ம ஒரு ஆள் தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த தடவை சப்ஜெக்ட் சிலபஸ் கொஞ்சம் வந்து இது எலக்டிவ் சப்ஜெக்ட்னால கொஞ்சம் கம்பைன் பண்ணிக்கிறாங்க சிலபஸ். அதனால் 2 பேர்ட்டு நம்ம ஹெல்ப் கேட்டிருக்கோம். ஒருத்தவங்க வந்து கதிரவன் சார், இன்னொருத்தவங்க வந்து குமரேசன் சார். ஸோ தேங்க்ஸ் டு கதிரவன் அண்ட் குமரேசன் சார். ஸோ அவங்களோட கைட்லைன்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட், எலக்டிவ் சப்ஜெக்ட்னால நம்மளால் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிக்க முடியல. அதுபோல் எனக்கு சொல்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். அதை மட்டும் படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். யூனிட் 1ங்கிறது இன்ட்ரோடக்ஷன்னா, இன்ட்ரோடக்ஷனில் இந்த ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ப்ராப்ளம்ஸ் ஆன் ரிவர்ஸ்டு கார்னர் சைக்கிள்லேருந்து கேட்கலாம். ப்ராப்ளம்ஸ் ஆன் பெல் காலமன் சைக்கிள் அதுலேருந்து வரலாம். ஒன் டைப்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரன்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எனி ஃபோர் ரெஃப்ரிஜரன்ட்ஸ். ரெஃப்ரிஜரண்ட்டில் நிறைய டைப் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு 4 ப்ராப்பர்ட்டி படிச்சுக்கோங்க. என்னென்ன ரெஃப்ரிஜரன்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டைப்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிலேருந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 2 மார்க்லேயும் வரும், அப்படின்னா ஒரு 8 மார்க் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். அடுத்து ஓடிபி அப்படின்னா ஓசோன் டெப்ளீஷன் பொட்டன்ஷியல். ஜிடபிள்யூபி அப்படின்னா குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல். இதான் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸு. இதில் எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஆஃப் ப்ராப்ளம் ஒரு ஆஃப் தியரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நல்லா வரும்னா இங்கே ப்ராப்ளம் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கே தியரி சைடு ஆனாலும் தியரி சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இது ஒரு எலக்டிவ் சப்ஜெக்ட் இருக்கிறனால தியரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம், ஷார்ட்டாக VCR அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் VCR சைக்கிள் வித் ரெஃப்ரிஜரண்ட் கண்டிஷன்ஸ். அந்த VCR வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி, அதாவது அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா சப்கூலிங்லேருந்து வரலாம், இல்லை சூப்பர் ஹீட்டிங் கண்டிஷன்லேருந்து ப்ராப்ளம் கேட்கலாம். நீங்கள் எல்லா கண்டிஷனுமே ரெஃப்ரிஜரண்ட்ல எல்லா கண்டிஷனுமே வந்து நீங்கள் வச்சு ப்ராப்ளம் போட்டுக்கணும். VCR சைக்கிள் ஒர்க்கிங் பிரின்சிபல். இந்த VCR வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி தியரி கொஸ்டின் வந்துச்சுன்னா கம்பல்சரி டயராம் போடணும். ஸ்கிமாட்டிக் டயராம் இருக்கும், டயராம் போட்டு பார்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக லிஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் எழுதினா மட்டும்தான் மார்க் வரும். தியரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் டயராம் போடணும்னா மார்க் கண்டிப்பாக வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கேஸ்கேட் சிஸ்டம்ஸ் தியரி அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதில் வந்து கேஸ்கேட் சிஸ்டத்தில் மேக்ஸிமம் தெரியவுக்கான பாஸ் ரொம்ப கம்மி தான். இதனால் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ வந்து கேஸ்கேட் சிஸ்டத்தில் பொறுத்த வரைக்கும் தெரியும் படிச்சுக்கங்க, ப்ராப்ளம் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். யூனிட் 3 அதர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்ஸ். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து தெர்மோ எலக்ட்ரிக் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். செகண்ட் பார்க்குறது வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். அது வேப்பர் அப்சார்ப்ஷன் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து அக்வா அமோனியா ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் இருக்குது. இன்னொன்று வந்து லித்தியம் புரோமைட் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் இருக்குது. தேர்டு பார்க்குறது ஸ்டீம் ஜெட் ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னு இருக்குது. ஃபோர்த் வந்து ஏர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். யூனிட் 3 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து யூனிட் 3 கொடுங்க. யூனிட் 3 ஃபஸ்ட்டு படிச்சிங்கன்னா 3 பார்ட் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். அப்புறம் ப்ராப்ளமாக நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே தியரி தான். ஸோ தியரி பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி டயராம் இருக்கணும், வித் பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்கணும். பேராகிராஃப் எழுதிங்கன்னா மார்க் வராது. ஸோ நம்ம யூனிட் 3 வந்து பார்த்துருக்கோம். அடுத்து யூனிட் 4. யூனிட் 4 பார்த்தீங்கன்னா சைக்ரோமெட்ரிக் ப்ராசஸ், அப்புறம் சைக்ரோமெட்ரிக் ப்ராப்ளம்ஸ். இந்த சைக்ரோமெட்ரிக் ப்ராசஸ்ன்றது நீ ஏற்கனவே படித்தது தான், இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ், ஷார்ட்டாக ETD. இந்த ETDயில் நீங்கள் சைக்ரோமெட்ரி வச்சு கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸ்டீம் டேபிள் லாஸ்ட்டில் வந்துருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் மறுபடியும் ரீகால் பண்ணினாலே போதும், யூனிட் 4 வந்து நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். நீங்கள் இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் படிக்கும் போது வெறும் ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணியிருப்பீங்க, தியரி படிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் அடிஷ்னலாக தியரியும் சேர்த்து படிக்கணும். யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் ஆன் கூலிங் அண்ட் ஹீட்டிங் லோட் கால்குலேஷன். இது ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இந்த டாப்பிக்லேருந்து பார்ட் C கொஷின் எதிர்பார்க்கலாம். அடுத்து செகண்ட் டாபிக் யூனிட் 5ல் பார்த்தோம் அப்படின்னா சம்மர் ஏர் கண்டிஷனிங் அண்ட் வின்டர் ஏர் கண்டிஷனிங் பற்றி கொஷின் கேட்கலாம். ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் லேஅவுட், ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ். மொத்தம் 4 டாபிக் இருக்குது. இதில் ஒரு டாபிக் மட்டும்தான் வந்து ப்ராப்ளம், மிச்சம் 3மே தியரி.
ஸோ இந்த ப்ராப்ளம் கேட்குறது வந்து யூனிட் 5லையும் கேட்கலாம், இல்லை பார்ட் சிலையும் கேட்கலாம். தியரி கொஷின்ஸ் வந்து எதிரா சாய்ஸில் யூனிட் 5ல் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க யூனிட் 3 ஃபஸ்ட்டு படிச்சிருங்க, தியரி ஃபுல்லாக முடிச்சிருங்க. இதை இன்னமும் சொல்லணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டி சப்ஜெக்ட்னால உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சில சமயங்களில் ப்ராப்ளம் கேட்கலாம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தியரி பார்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பல்சரி முடிச்சிருங்க. தியரி பார்ட்டை முடிச்சுட்டு கடைசியாக வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்கள். இதில் என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எதுவும் பிரிக்க முடியாது, பிரிக்கவும் இல்லை. அதனால் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ப்ராப்ளம் பார்க்கணும், தியரி தான் தெரியும் பார்க்கணும். எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த சப்ஜெக்ட்டில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.